श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् तत्त्वबोधम् ஆத்மா தர்ஹி கஹ அப்படிங்கிற கேள்வி கேட்டார் சிஷ்யன். அதுக்கு குருவானவர் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு பதில் சொன்னார். அப்படியானா சத்துனா என்ன, சித்துனா என்ன, ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு விரிவாக சொல்ல முடியுமா குரு கிட்ட கேட்டார் சிஷ்யன். அப்ப இந்த சத் அப்படிங்கறத என்னன்னு சொன்னார் அப்படின்னா இருப்பு தத்துவம். சத் அப்படிங்கிறது தூய இருப்பாக இருக்கு. சத் அழிவே இல்லாதது சத். 3 காலங்களிலும் நிலைத்து இருப்பது எதுவோ அதுவே சத் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொன்னார். சித் அப்படின்னா என்ன? சித்துங்கிறது தூய உணர்வு, சத்துங்கிறது தூய இருப்பு, சித்துங்கிறது தூய உணர்வு. இது அறிவு ஸ்வரூபமாக இருக்கு. சத்துங்கிறது இருப்பு தத்துவமாக இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல். இது கான்சியஸ் பிரின்சிபல், பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த தூய உணர்வு தான் சித். இந்த சித் அம்சம் அப்படிங்கிறது தெரியறது தெரியாதது இரண்டையுமே அறிவிக்க கூடியதாக அது இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில பாடுறார் அருணகிரிநாத். அந்த அறிவற்று அறியாமையும் அற்றதுவே எதுன்னு அந்த தூய அறிவுதான் அது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கடைசியா ஆனந்தத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். ஆனந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா சுக வடிவம், சுகஸ்வரூபம், தூய இன்பம். இப்ப 3 விஷயம் பார்க்கிறோம்: சத்து, சித்து, ஆனந்தம். தூய இருப்பு, தூய உணர்வு, தூய இன்பம். இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் பூர்ணம் அப்படின்னு சொல்றது, நிறைவு அப்படின்னு சொல்றது. இந்த நிறைவு அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்திதியில தான் நமக்கு துன்பமற்ற நிலை அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்றது. எல்லாரும் பாடுபடக்கூடிய ஒரு விஷயம் எதற்கு அப்படின்னா இந்த துன்பம் இல்லாத ஒரு நிலையில் நாம இருக்கணும் அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் சொல்றது, நீ பாடே பட வேண்டாமேப்பா, ஏற்கனவே நீ அந்த நிலையில தானே இருக்க. துன்பம் இல்லாத நிலைதானே உன்னுடைய இயற்கையான நிலையா இருக்கு. இதுக்கெடுக்கு நீ பாடெல்லாம் பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அது கேட்கறது சாஸ்திரம். என்டையர் சாஸ்திரமும் நம்மள இத புரிய வைக்கிறதுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது. சத்து புரியும், சித்து புரியும், ஆனந்தம் புரியறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்ன? நான் சொல்றேன் திரும்ப திரும்ப, நீதான் தூய இன்ப வடிவம், நீதான் தூய இன்ப வடிவம். அட போங்கப்பா, நீங்க சொல்றதையே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, இப்ப கூட இடுப்பு வலிக்குது, உட்கார முடியாம தான் இந்த வகுப்புல உட்கார்ந்துருக்கு. எங்க இன்பம்? எவ்வளவு துன்பத்தோட உட்கார்ந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கேள்வி அடுத்தது வரும். அப்ப இதுல இருந்து என்ன என்ன நான் எதை நோக்கி கொண்டு வரேன் இந்த கேள்வியை அப்படின்னா, நீங்க சொல்றது, சாஸ்திரத்துல சொல்றது அப்படிங்கிற விஷயமும் என்னுடைய அனுபவமும் ஒத்து போகலையே. ஒத்து போகாத விஷயத்த நான் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இதுதான் எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்வி. இதுதான், இதுலதான் நிறைய விளக்கங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆனந்த மீமாம்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். நம்ம அது ரொம்ப அழகா பண்ணப்பட்டிருக்கு கைவல்ய நவநீதத்துல, நம்ம படிக்க போறோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஆனந்தம்னு வரும்போது சில விஷயங்களை நாம ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா அங்க ரொம்ப விரிவா படிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் என்னுடைய வடிவம் ஆனந்த வடிவம் அப்படிங்கிறது எனக்கு ஏன் அன்றாட வாழ்க்கையில எனக்கு புரிய மாட்டேங்கிறது? என்னுடைய அனுபவம் ஏன் அதற்கு முரணாக இருக்கிறது அப்படின்னா, இப்ப ஹாப்பினஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இதை ஹாப்பினஸா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறதே தப்பு தான். ஆனா புரியறதுக்காக ஒரு வார்த்தைக்கு வச்சிருக்கேன் ஹாப்பினஸ்.
எப்படி ஏற்படுறது நமக்கு இந்த இன்பம்ங்கிறது எப்படி ஏற்படுறது? சரி, உதாரணத்துக்கு ஒரு 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 ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு புடவை எடுக்கணும். நான் ஒரு கலரு, ஒரு டெக்ஸ்டர், ஒரு விலை ரேஞ்சு, அப்புறம் ஒரு வகையான துணி. பட்டு புடவை நீல கலர்ல 5000 ரூபாய்க்குள்ள இந்த அளவு பார்டர்ல இப்படி எடுக்கணும் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்றேன். இந்த தீர்மானத்தை வைத்துக்கொண்டு நான் கடைக்கு போகிறேன். இந்த கடைக்காரர் வந்து என் உயரத்துல இருந்து சீலிங் வரைக்கும் புடவையா அடுக்கி வச்சிருக்காரு. அழுக்காம அவரும் வந்து ஒவ்வொரு புடவையா எடுத்து எடுத்து காட்டுறாரு. நான் அவரோட இதுக்காக நீங்க நீல கலர்ல மாத்திரம் எடுங்கன்னு சொல்றேன். அப்பவும் அவர் நீல கலர்ல பேஸ் நீலத்துல இருந்து டார்க் நீலம் வரைக்கும் எல்லா கலரையும் எடுத்து அடுக்குறாரு எனக்காக. இது இல்லைங்க, இது இல்ல, இது இல்ல. இப்படி மனசுல நினைச்சது அங்க வராத வரைக்கும் நான் என்ன பண்றேன்? இல்ல எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன்னா, அப்பா கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் தேடவே வேண்டாம். எனக்கு என்ன வருது? என்னோட மனசுல என்ன வருது? என்ன இந்த புடவை வந்து இங்க ஒட்டிக்குதா? என்ன வருது அப்படின்னா, ஒரு அமைதி ஏற்படும். கரெக்டா? நான் எதையோ ஒண்ணு தேடிக்கொண்டே இருக்கேன். அந்த தேடுதல் நிற்கும் போது எனக்கு அந்த அமைதி ஏற்படும். இனிமே தேட வேண்டாம். ஐம் டயர்ட். போறோம். அது அமைதி. இந்த அமைதி இருக்குல்ல, இதுதாம்மா உன்னோட உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இல்லையே, நீங்க என்ன இப்படி டுபாக்கூரா சொல்றீங்க? நான் வந்து இந்த புடவைய பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு அமைதியே ஏற்பட்டது அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். சாஸ்திரம் மாத்தி சொல்றது. அது பாட்டுக்கு அமைதியா இருந்தது. நீ பொழுதே போகாம நீல கலர்ல 5000 ரூபாய்க்குள்ள பட்டு புடவையில எனக்கு ஒரு புடவை வேணும்ன்றதெல்லாம் யார் கொண்டு வந்து போட்டதுமா அந்த மனசுல? உனக்கு பொழுது போகல, அதனால நீ இந்த வேலையை பண்ண, அதுக்காக நீ தேடி ஓடின, அது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு அமைதி இல்லாம இருந்தது. கிடைச்ச உடனே நீ என்ன நினைக்கிற தெரியுமா? அதுல இருந்துதான் எனக்கு அந்த அமைதியே கிடைச்சதாக்கும் அப்படின்னு நீ உன்னை நீயே ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு நாயானது தனக்கு பசிக்கிறது அப்படின்னு ஒரு எலும்பு துண்டை எடுத்து போய் கடிக்க போறது, அந்த எலும்பு துண்டு நாக்க குத்தி அது கிழிச்சு அதுல இருந்து ரத்தமா சொட்டுறது. அந்த ரத்தம் தன்னுடைய ரத்தம் தான்னு தெரியாம அது சுவைக்கிறது சுவைக்கிறது இன்பமா இருக்கு அப்படின்னு அந்த டேஸ்ட் அது சுவைச்சு 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 அந்த எலும்பு துண்டை நல்லா கடிச்சு நாக்க புண்ணு பண்ணிட்டு இருக்கு. அந்த ரத்தம் தன்னுடையதுதான், எலும்பு துண்டுலேந்து வரலங்கிறது அந்த நாய்க்கு எப்படி தெரியலையோ, அது மாதிரி உனக்கு உன்னுடைய இன்ப ஸ்வரூபம் தான் அங்கு வெளிப்படுகிறதுங்கிறது கூட புரியாம, ஏதோ ஒரு பொருள்ல இருந்துதான் உனக்கு அந்த இன்பம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறியே அப்படின்னு சாஸ்திரம் நம்மள கேக்குது. இப்போ ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்துல தண்ணி எப்படி இருக்கும்? ஸ்டாக்னண்டா இருக்கும் அப்படியே, இல்லையா? நாம சும்மா இல்லாம ஒரு கல் எடுத்து அங்க ஒரு கல்ல தூக்கி நடுவுல போடுறோம். என்ன ஆகும்? தண்ணி வட்ட 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 வட்டமா ரிப்பிள் எஃபெக்ட் வந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் அடங்கி திரும்ப பழையபடி குளம் வந்து சாந்தமாயிடும். மனசு அப்படித்தான் இருக்கு. சாந்தமான அந்த குளம் மாதிரி. நான் ஆசைன்னு ஒரு 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 கல்ல தூக்கி அதுல போடுறேன். நான் கொடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேணா எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். எவ்ரி தாட் இதுதான் பண்ணுது. எவ்ரி தாட் இந்த வேலையை தான் பண்ணுது. அதனாலதான் இந்த எண்ணங்கள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து அந்த இன்பமானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நான் தான் இன்ப ஸ்வரூபமாக இருக்கிறேன். இதுதான் உண்மை. இந்த சத்து சித்து ஆனந்தம் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. ஆத்மாவைத்தான் குறிக்கிறது. இந்த இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது ஒரே விஷயத்தை குறிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சாஸ்திரத்துல சொல்றது உண்டு. ஒரு ஆள் இருக்காரு, அவர் சிவப்பா இருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு, 5 அடி உயரம் இருப்பாரு. அப்படின்னு சொன்னா இந்த மூணும் சிறப்பா இருக்கிறவன் ஒருத்தன், கண்ணாடி போடுறவன் ஒருத்தன், உயரமா இருக்கிறவன் ஒருத்தன்னு குறிக்கிறது இல்ல. ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கு 3 விதமான அடையாளங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, தண்ணி வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு.
தண்ணி திரவமா இருக்கு, தண்ணி குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தண்ணிக்கு சில அடையாளங்கள் சொன்னோம்னா, இந்த மூணும் சேர்ந்து தண்ணிக்கானத குறிக்கிறது, தண்ணியை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு புரியுறதா இல்லையா? அது மாதிரிதான் சத்து, சித்து, ஆனந்தம் அப்படிங்கிறது மூன்றுமே ஆத்மாவைத்தான் குறிக்கிறது. இந்த ஆத்மாதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல இந்த சச்சிதானந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முறை. ஆனந்தம் இதுல ரெண்டா புரிஞ்சிடும். சத்தும் சித்தும் கொஞ்சம் மல்லு கட்டினா புரிஞ்சிடும். ஆனந்தத்துக்கு தான் நான் இப்ப உட்கார்ந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அனுபவமும் சாஸ்திர வாக்கியமும் அவ்வளவு எளிதில் மேட்ச் ஆகிறது கிடையாது. இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஏன் மேட்ச் ஆகிறது கிடையாது அப்படின்னா, அனுபவம் என்னுடைய இந்திரிய விஷய சம்பந்தத்தால் தான் இந்த ஆனந்தம் ஏற்படுறதுன்னு நான் நினைச்சு கொண்டு பொழுதன்னைக்கும் இந்திரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணறதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து வர ஆனந்தம் குறையக்கூடாதுன்னு நான் பாடுபடுறேன். நீ எப்ப விடுறியோ அப்பதான் நிஜமாவே உனக்கு ஆனந்தத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தினுடைய உபதேசமானது இருக்கிறது. அது அனுபவத்திலையும் இருக்கு. இப்போ நெருப்புக்கு ஸ்வபாவம் என்னன்னா சூடு. அந்த நெருப்போட ஸ்வபாவம் சூடுங்கிறது எவ்வளவு உண்மையோ அது மாதிரி என்னுடைய ஸ்வபாவமானது ஆனந்தம். எந்த பொருளாலும் எனக்கு ஆனந்தத்தை கொண்டு வர முடியாது, ஏனென்றால் நானே ஆனந்தம்தான் அப்படிங்கிற விஷயம் எங்க அனுபவத்து நீங்க கேட்கலாம். உடனே கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இப்பதான் நீங்க சொன்னீங்க அனுபவம் மாறுபடுறதுன்னு. அப்புறம் நீங்க அனுபவத்துல இருக்குன்னு சொன்னீங்களே ஒரு நிமிஷம் முன்னாடி அப்படின்னா, அது எங்க இருக்குன்னா நம்முடைய தூக்கத்துல அது இருக்கு. எந்த பொருளுடைய ஒரு தொடர்பும் இல்லாமல் என்னால் தன்னில் நிலை பெற்று இருக்க முடியுது. அப்ப அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு துக்கமுமே இல்லை. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த பொருள்ல இருந்து வர்றதுதான் ஆனந்தம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே பொருள் கொடுக்கறது என்னன்னா, அது துக்கத்தை தான் கொடுத்துட்டு போறதே தவிர அது ஆனந்தத்தை கொடுக்கறது கிடையாது. நம்ம லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த தற்காலிகமான ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே தவிர அந்த ஆனந்தம் அது உண்மையான ஆனந்தம் இல்லை. இப்படி சச்சிதானந்தம் அப்படிங்கறத என்னுடைய ஸ்வரூபம்னு யார் ஒருத்தன் அறியறானோ அவன்தான் உண்மையிலேயே பிரம்மமாகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிரம்மமாகிறான்னா பிரம்மமாக தன்னை உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவனுக்குத்தான் அஜ்ஞானம் இருக்கு, அறியாமைங்கிறது ஜீவன்கிட்ட தான் இருக்கு. பிரம்மத்துக்கு அறியாமைங்கிறதே கிடையாது. பிரம்மம் எதையும் அறிவதும் இல்லை, அறியாமல் இருப்பதும் இல்லை, அறிய வைப்பதும் இல்லை, அது தேவேன்னு இருக்கு. இந்த மாயையோடு கலந்ததுக்கு அப்புறமாதான் சிருஷ்டிங்கிறதே வெளியில வருது. இப்ப போக போக நம்ம அடுத்தது விசாரங்கள் எல்லாம் அதை நோக்கித்தான் நமக்கு போக போறோம். அதனால இந்த ஆனந்தம் அப்படிங்கிற இந்த ஆனந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆனந்தத்தை அதிகமாக நம்மளால எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா தூக்கம்னு சொன்னேன் நான். அது மாத்திரம் இல்ல, மௌனமா இருக்கும் பொழுதும் கூட நம்முடைய மனம் தன் சுபாவத்தில் இருக்கும். நீங்க மௌனத்தை எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மனதின் அமைதியை நன்றாக உணரலாம். மனது அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். எந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதும் இதுல ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் சொன்னேனே, அந்த சஞ்சலம்ங்கிறது வரவே கூடாது. ஏனென்றால் அது வருது அப்படிங்கிறதுனாலேயே அது அனித்தியம்தான். அப்ப நித்தியமா இருக்கிற விஷயம் எது அப்படின்னு பார்த்தா மனசு அமைதியா இருக்கிறது தான் நித்தியமான விஷயம். ஸ்வரூபமானது என்னுடைய நேச்சர் எது அப்படின்னா அமைதிதான் என்னோட நேச்சர். நான் கோவக்காரி அப்படின்னு சொல்றது என்னோட நேச்சர் இல்ல, அமைதிதான் என்னுடைய நேச்சர். அதுதான் மாறுறது. ஏன்னா சூழ்நிலைகளாலையும் என்னுடைய இந்திரிய சுக விஷயங்களாலையும் என்னுடைய நேச்சர் மாறின மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. தாயுமானவர் சொல்லுவார், படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம் காண் பராபரமே. இதை விட சுகத்தை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? எதுவும் படிச்சா இப்ப நமக்கு எல்லாருக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கு.
நான் தத்துவ போதம் படிக்கிறேங்க, ஆனா எனக்கு இது வரல. இந்த டெஸ்ட் வச்சதுல நிறைய பேர் நல்லா பண்ணிருக்கீங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு தூரம் கவனிச்சாதான் அதை இந்த குவிஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஏதோ 1-2 மார்க் குறைஞ்சதுன்னா அதனால என்ன இப்போ? இப்ப அதை அடுத்த வாட்டி அந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து ஒரு தடவை அந்த கிளாஸ கேட்டுட்டோம்னா திரும்ப அந்த விஷயம் மனசுல ஆயிட போகுது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல நமக்கு சந்தேகம் ஏற்படாது. ஆனா என்ன ஆறுது? பாத்தியா, அவங்க இவ்வளவு வாங்கியிருக்காங்க, நான் பாரு இவ்வளவு தூரம் படிச்சு கூட நான் வாங்கவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே நான் ஆனந்த ஸ்வரூபம். இப்ப என்னாச்சு? நான் படிக்கிறேங்கிறதுல எனக்கு ஆனந்தம் ஜாஸ்தியாகுதோ இல்லையோ, துக்கம் ஜாஸ்தியா. அதனால தாய்மானவர் சொல்றார், நீ படிக்கவே படிக்காத, பேசாம கேள்வியற்று எதையும் கேட்காத, பற்றற்று எதன் மீதும் பற்று வைக்காது, சிந்தை துடிப்பற்று, டோன்ட் திங்க் அட் ஆல், தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுரு பேசாம. அதுக்காக தாட்டே இல்லாம இருக்க முடியுமான்னா அதுவும் இருக்க முடியாது. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? சிந்தை துடிப்பற்று அப்படின்னா, சிந்தை பல விஷயங்களில் போய் துடித்துக் கொண்டிருக்காமல் அந்த ஏக சிந்தனையாக பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்க வைத்தால் அவருக்கு தானேப்பா சுகம்ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறார் தாய்மான். அப்போ மனசு இந்த ஏகாகிரத சித்தையில இருக்கணும்னா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு. அதுக்காக நான் படிக்க வேண்டாமா, நான் படிச்சாதானே இதெல்லாம் புரியும்னா நிச்சயமா படிச்சாதான் புரியும். படிக்க படிக்கத்தான் புரியும். படிப்புனால வரதில்ல ஆனந்தம். நான் ஸ்வரூப ஆனந்தத்தை தான் இதன் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இட் இஸ் அ கேமஃபிளேஜ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது அப்புறமா தான் நமக்கு புரியும். அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வாயை திறந்து என் ஆனந்தம் இப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னொரு இதுக்குதான் சொல்றேன், மௌனத்தை அதிகமா பழகணும். பேசி பேசி எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் வாய்க்க பராபரமே. சுவாமிஜியோட ஃபேவரட் கோட்டிங், அடிக்கடி சொல்லுவாரு. சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லாம் மௌனம். இங்க மௌனம் மௌனம்னு சொல்லும் பொழுது நன்றாக நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மௌனம் எதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம். என்ன அர்த்தம்? ரகசியங்களுள் நான் மௌனமாக இருக்கிறேன். மௌனத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னேன்? பிரம்மன் தான் மௌனத்துக்கு. அந்த மௌனம் சித்தத்துல பிரம்மன் இருக்கணும். செயல் வாக்கு எல்லாம் அந்த பிரம்மனை நோக்கியே அது இருக்க வேண்டும். பிரம்மஸ்வரூபம் தான் நானுங்கிறது தான் அந்த முக்கியமா இருக்கணும். சுத்த மௌனம் என்பால் வாய்க்க பராபரமே, அதுதான்மா எனக்கு வேணும். இன்னொரு பாட்டுல கேட்கிறார், பாராதி அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய். ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு நீ நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சியானா, இன்னும் இன்னும் நின்னையே துணை என்று நினைக்கின்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ. எவ்வளவு உரிமையா கேட்கிறார்கள். நீதான் கதியில நான் உன் காலில் விழறேனே, என்ன நீ காப்பாத்தணும்னு நினைச்சியானா ஒண்ணு பண்ண போறோம், வேற ஒண்ணும் நான் கேட்கல. பாராதி அறியாத மௌனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. வாராது எல்லாம் ஒழிய வந்தனையெல்லாம் எய்த மனது சாட்சியது ஆகவே மருவநிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசம் ஆகவே பூராயமாய் உணர ஊகமது தந்ததும் பொய்யுடலை நிலையன்று என போதநெறி தந்ததும் சாஸ்வத ஆனந்த போகமே வீடு என்னவே நீராளமாய் உருக உள் அன்பு தந்ததும் இன்னும் நின்னது அருள். இதெல்லாம் கொடுத்தது எது தெரியுமா? உன்னோட அருள் தான். நீ என்னென்னலாம் கொடுத்திருக்க எனக்கு, இது வரைக்கும் வந்தது வராதது, என் மனசு, எனக்கு இருக்கக்கூடிய கரணங்கள், நான் படிக்க வேண்டிய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான யுக்திகள், தர்க்க சாஸ்திரங்கள், அதுக்கப்புறம் சித்தாந்தங்கள், இதை எல்லாத்தையும் விட ஆனந்தம் தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கறத போத நெறி நீதான் கொடுத்த. இதெல்லாம் கொடுத்தது உன்னுடைய அருள். அதோட சேர்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு நீ போப்பா, நீ ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லல. நீராளமாய் உருக உள் அன்பு தந்ததும் நின்னதருள். நான் பக்தி மேலிட நான் உன்னிடம் வருகிறேன். இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைப்பு சற்று உண்டாகிலோ.
பாராதி அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய். கேட்கறதுன்னா இப்படி கேட்கணும் சுவாமி கிட்ட போய். அங்க ஒரு இதை கொடு, என் பேரனுக்கு அதை கொடு, என் பேத்திக்கு இதை கொடு, என் பையனுக்கு இதை கொடு. பகவானே, எனக்கு நீ எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு மோன நிலையை கொடு. அவ்வளவுதான். மௌனத்தை கொடு. மௌனம் வரமாட்டேங்குது. இந்த மௌனம் வந்ததுனாதான் ஆனந்தம் புரியும். மௌனம் வராத வரைக்கும் ஆனந்தம் நான் தாங்கிறது புரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதிகமாக பழக வேண்டியது எது அப்படின்னா மௌனம் தான் அதிகமாக பழக வேண்டியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த அதுக்குதான் இதை இவ்வளவு விரிவா சொல்றேன். ஏன்னா ஆனந்தம்ங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். மத்தது எது வேணா புரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு ஆனந்தம் வெளிப்படுத்துறது வெளிப்படாதது அப்படின்னு நிறைய நம்ம சித்துல கூட பார்த்தோம். அந்த மீடியம் இருந்தாதான் வெளிப்படுறது. ஆனந்தமும் அதே மாதிரிதான். மீடியம் இருந்தாதான் வெளிப்படும். இங்க மீடியத்தை நாம ஆஃப் பண்றோம். இதை வெளிப்பட வேண்டியதும் இல்லை, முதல்ல போய் டச் பண்ண வேண்டியதே இல்லை. வெளியிருக்கிற விஷயங்களை டச் பண்ணாத பாக்கிய ஸ்பர்ஷே வசக்தாத்மா அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணன். அங்க வெளியில இருக்கிறது வெளியிலே இருக்கட்டும் அப்பா, இங்க ஒண்ணும் கொண்டு வரவே வேண்டியது இல்லை. அதான் இந்திரியங்களோட அதுக்கு ஒரு ஸ்பர்ஷமே தேவை கிடையாது அப்படிங்கிற சொல்லிருக்காரு அங்க. அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் எதையும் எதிர்பாராமல் இருப்பதற்கு என்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்தில் நான் இருப்பதே போதுமானது. எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆபூர்யவாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வது. எப்படி சமுத்திர ஜலமானது நதிகளின் ஜலமானது சமுத்திரத்தை அடைந்து மீண்டும் ஆவியிலிருந்து மீண்டும் மழையாகி அது மீண்டும் கடலுக்கே திரும்ப வருகிறதோ, அது மாதிரி இந்த ஆசையே இல்லாத அந்த பேரின்ப நிலை தான் தான் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு சாந்தி வாப்னோதி, அவனுக்கு சாந்தியானது எப்போதும் இருக்கிறது. அந்த சாந்தி தான் நமக்கு வேணும். அதுதான் என்னுடைய ஸ்வரூபம். இந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஒரே ஒரு ரீசன் தான். எதெல்லாம் அனுபவமா இருக்கோ அது எல்லாமே அந்த அனுபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாறிடும். அனுபவம்ங்கிறது ரொம்ப ஷார்ட் லீவ்டு தான். அந்த அனுபவத்துக்கு ஏங்க நம்ம ஏதோ ஒரு பஜனுக்கு போறோம். விட்டல 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 சொல்லும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்படியே ஒரு டான்ஸ் தான் போடுறோம், நம்மள மறந்து ஆடுறோம். முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரச்சே அந்த மாமி பேசுனது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன இப்படி இருக்காங்க, இங்க பாருங்க பாண்டுரங்கனை பார்க்க வந்துட்டு அவங்க இப்படி எல்லாம் பேசலாமா? சேச்சா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பேசுறோமா பேசுறியா? எங்க போச்சு விட்டல விட்டல விட்டலாம்? ஆனந்தம்ங்கிறது அந்த க்ஷணத்துல அனுபவிச்சு அப்படியே வெளில போறது, அவ்வளவுதான். இது இந்த ஒரு ஆனந்தம். நான் உயர்ந்த ஆனந்தத்தை சொல்றேன். நான் அது கீழான ஆனந்தத்துக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். எத்தனை வேணா யோசிச்சு பார்த்துக்கலாம். ஆனந்தம் பல வகையில வருது நமக்கு. பல வகையில நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம்னு. ஆணுக்கு பெண் ஆனந்தம், பெண்ணுக்கு ஆண் ஆனந்தம்னு எல்லா விஷயங்கள்லயும் ஆனந்தமானது நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருப்பதாக நாம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நான் தான் ஆனந்தம். இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் தான் அன்ருத்த ஜட துக்கம் அப்படிங்கிறது. அன்ருத்த சத்து அப்படின்னா என்ன சொன்னேன்? தூய இருப்பு. அன்ருத்த அப்படின்னு சொன்னா சத்துனா சத்தியம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. இது அன்ருத்தன்னா பொய்ன்னு. ஜட சித்துக்கு ஆப்போசிட் தான் ஜட. பொய், ஜட, துக்கம். துக்கம் அப்படின்னு தெரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அங்க இன்பத்துக்கு ஆப்போசிட் தான் துக்கம், ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் தான் துக்கம். இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? இது அன்ருத்த ஜட துக்கமாக இருக்கிறது. இது பொய் நிறைந்ததாக இருக்கிறது. இதற்கு இருப்புத்தன்மை இல்லாததாக இருக்கிறது. இங்கேந்துதான் ஆனந்தம் வருதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அப்பனா இந்த உலகத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி அன்ருத்தமா இருக்கு, இது எப்படி இது ஜடமா இருக்கு, இது ஏன் துக்கமயமா இருக்கு, அப்ப இதனுடைய கிரியேஷன் எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நாம படிச்சதுல நீங்க முக்கியமா வச்சுக்க வேண்டியது விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு நட்ஷல்ல சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த டாபிக் தீரது. ஆத்மா இஸ் ஈக்குவல் டு சத்து சித்து ஆனந்தம். சத் அப்படின்னா தூய இருப்பு, அழிவே இல்லாதது, முக்காலத்திலும் இருப்பது. சித் அப்படின்னா தூய உணர்வு, அறிவு ஸ்வரூபமானது, தெரிந்தது தெரியாதது இரண்டையும் அறிவிப்பது சித். ஆனந்தம் என்பது தூய இன்பம், பூர்ணம்,
நிறைவு, துன்பமே இல்லாத நிலை. இதெல்லாம் முக்கியமா எழுதிக்க வேண்டிய விஷயங்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இருப்பு தான் உணர்வு. நான் இருப்பதை நான் உணர்கிறேன். நான் உணர்வதால் நான் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இருப்பதை உணர்கிறேன், உணர்வதால் நான் இருக்கிறேன். அந்த இருப்பு உணர்வு இரண்டும் பிரிக்கவே முடியாது. அதே போலத்தான் இருப்பு, உணர்வு, இன்பம் மூன்றையுமே பிரிக்க முடியாது. இன்பம் தான் உணர்வு. ஏன்னா இன்பத்தை உணர்கிறேன். நான் உணர்றதுங்கிறது என்னுடைய இன்பத்தை தானே தவிர வஸ்துக்களில் இருக்கக்கூடிய இன்பம் அல்ல. உணர்வுதான் இன்பமாக இருக்கிறது. அதனால இன்பமே உணர்வு, உணர்வே இன்பம். இருப்பு தான் இன்பமாக இருக்கிறது, இன்பம்தான் இருப்பாக இருக்கிறது. இது மூணுமே இருப்பு, உணர்வு, இன்பம், சத்து, சித்து, ஆனந்தம். இது மூன்றும் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இது வரைக்கும் நீங்க டவுட் இல்லாம வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்றது ஏன் திருப்பி திருப்பி சிலதெல்லாம் உங்களுக்கு தோணும், இதை கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் மாதிரி இருக்கு, இப்பதானே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஈவன் இஃப் ஐ ஹவ் ரிப்பீட்டட், அது உங்களோட நன்மைக்காகத்தான் இருக்கும். அது எதுக்காக ரிப்பீட் பண்றதுன்னா, நல்ல மனசுல ஆழமா போகணும். ஏன்னா பேசிக்ஸ் தப்பா போயிடக்கூடாது. மைண்ட்ல பேசிக்ஸ தப்பா புரிஞ்சுக்கவே கூடாது எப்பவுமே. அடுத்தது என்ன விசாரம் வருது வரப்போறது அப்படின்னு சொன்னா, சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டி கிரம விசாரம். இது ரெண்டு விசாரம் தான் இப்ப பண்ண போறோம். இப்போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இறைவனுடைய படைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஆத்மாவினுடைய நேச்சரை தெரிஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் எப்படி வந்தது, இந்த சிருஷ்டிங்கிறது எப்படி ஏற்பட்டது, இந்த சிருஷ்டி கர்த்தா எப்படிப்பட்டவர், இதெல்லாம் எனக்கு இப்ப தெரியணும். அப்பதான் இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முடியும். என்னோட ஜேர்னி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நானும் இறைவனும் ஒன்றுதான், அதை சொல்லறதுக்கு தான். நான் என்னை பத்தி ஒட்டுனா நான் இப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கேன். நான் இப்ப இறைவனை பற்றியும் இறைவனின் படைப்பை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் படிக்கலாம். அத சதுர்விம்சதி தத்வோபத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹ. அத சதுர்விம்சதி தத்வோத்பத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹ. இனிமேல், அத அப்படின்னா பிறகு அல்லது இனிமேல் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம இப்ப அடுத்த டாபிக்கு போறோம். வி ஆர் சேஞ்சிங் த டாபிக் அப்படிங்கிறதுக்கு அதங்கிற ஒரு பிரயோகம் இருக்கு. அதை தான் யூஸ் பண்ணிருக்காரு, அத. சரி, இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம். இப்ப நம்ம அடுத்தது என்ன படிக்க போறோம்னா, சதுர்விம்சதி அப்படின்னு சொன்னா 24ன்னு அர்த்தம். 24 தத்துவோத்பத்தி அப்படின்னா தத்துவ உற்பத்தி. இந்த தத்துவங்களின் தோற்றம், உற்பத்தினா தோற்றம். பிரகாரம் வக்ஷ்யாமக, பிரகாரம்னா உரை. இந்த தத்துவங்களின் தோற்ற முறையை நாம் இப்பொழுது கூறுவோம் அப்படின்னு யார் சொல்றா? குரு சொல்றார். ஏன்னா குரு இதுவரைக்கும் ஆத்மா தர்ஹிகஹ, அப்புறம் சத்துக்கஹ, சத் கிம், சித் கிம், ஆனந்தக்கஹ, இதுதான் கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அவரே சொல்றார், இதுக்கப்புறம் உனக்கு நான் 24 தத்துவங்கள் எப்படி உருவாகி இருக்கின்றன அப்படிங்கிற முறையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த 24ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, 5 பூதங்கள். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பூமி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அடுத்தது 5 அறிவு கருவிகள். மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் 5 அறிவு கருவிகள். 5 செயற்கருவிகள். இந்த இது வாக்பாணி, பாயு, உபஸ்தம், இதெல்லாம் 5 செயல் கருவிகள், கர்மேந்திரியங்கள். அப்புறம் 5 பிராணன்கள். பிராணன், அபானன், அந்த மாதிரி இந்த 5 பிராணன்கள். இப்ப எத்தனை ஆச்சு? 20 ஆச்சா? 5 5 5 5.
இப்ப அடுத்தது 4 சொல்லணும். இந்த 4 என்னதுன்னு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு தத்துவம் படிக்கிறீங்கன்னா, அந்த தத்துவத்துல வந்து 96 தத்துவம் இருக்கு அப்படிம்பாங்க. சில இதுல சித்தாந்தத்துல 36 தத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தத்துவங்களுடைய இது ஒண்ணும் இல்ல. இதுலயே தான் மாத்தி மாத்தி இதுக்கு இது பாதி, அது பாதி இப்படி இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இது பண்ணி ஃப்ராக்மென்ட் ஆக்கி அதோட நம்பர்ஸ வந்து கூட்டுறது, குறைக்கிறது அதெல்லாம். இந்த டெக்ஸ்ட்ல அவர் 24 தத்துவங்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டு இந்த டெக்ஸ்ட்ட வந்து அவர் எடுத்திருந்துருக்கு. சிவாத்வைத்தம் அதுலலாம் எடுத்தோம்னா 36 தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் இதெல்லாம் தான் பேசிக்கா வரும். கொஞ்சம் மாறும். இங்க 24 தத்துவங்கள்ங்கிறது 5 பூதங்கள், 5 அறிவுக் கருவிகள், 5 செயற்கருவிகள், 5 பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சோ 20 + 4 24 பத்தி இப்ப பேச போறார். அத நம்ம கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த எல்லாம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லணும். இந்த 24 தத்துவம் அப்படியே ஒரு மூட்டை வச்சிருந்த டொப்புன்னு திறந்தரெல்லாம் போட்டு டொம்முன்னு கீழே அப்படி இல்ல. அப்படி வரல அது. எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லப் போறார். பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. அழகான ஆரம்பம். பிரம்ம ஆஸ்ரயா. ஆஸ்ரயா அப்படின்னு சொன்னா சார்ந்து அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை சார்ந்து நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாயை ஒரு ஜடம். மாயையினால உற்பத்தி என்பது சிருஷ்டி உற்பத்திங்கிறத பண்ணவே முடியாது. அந்த ஜடத்துக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை யார் கொடுக்கிறா அப்படின்னா பிரம்மன் தான் கொடுக்கிறது. பிரம்மனுடைய ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கி கொண்டு இந்த மாயை என்ன பண்றது, இந்த சிருஷ்டி பிரகரணத்தை அது ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் சிருஷ்டியானது உருவாருது. அதனால மாயைக்கு பிரம்மாஸ்ரயா அப்படின்னு சொல்ற. பிரம்மத்தை சார்ந்து இந்த மாயை இருக்கே, பிரம்மத்தை சார்ந்து மாயை உள்ளது. அந்த மாயை எப்படிப்பட்டதாக உள்ளது அததான் சொல்றேன். சத்வ ரஜஸ் தமோ குண வடிவமாக, குணாத்மிகா அப்படின்னா குண வடிவமாக. இப்ப பிரம்மத்தை சார்ந்து சத்வ ரஜஸ் தமோ குண வடிவமாக மாயையானது இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இந்த சார்பு எதனோட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி சார்தரா சார்தரும் நோய் அப்படின்னு எதை சார்ந்து இருக்கணுமோ அதைத்தான் சார்ந்து இருக்கணும். மாயை வந்து பிரம்மனை சார்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த சிருஷ்டி ஏற்படுறது. நான் எதை சார்ந்து இருக்கணும்னா தூய உணர்வை சார்ந்துதான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கணும். அப்படி இருந்ததுனாதான் என்னால சர்வத்திர சமதர்சனகெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா நான் வந்து இந்த வேற்றுமை உலகத்துல வேற்றுமையில் தான் விழ முடியும். வேற்றுமை வேண்டாம், ஒற்றுமைதான் வேணும்னு என்னுடைய பார்வையை அங்க சார்புபடுத்தி கொள்ளணும்னு அங்க சொன்னார் வள்ளுவர். நம்ம மறக்க கூடாது அந்த விஷயங்கள். மாயை சார்ந்திருக்கிறது. எதை சார்ந்திருக்கிறது? வேற்றுமையே இல்லாத ஒன்றே ஆக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. இந்த மாயைக்கு ரெண்டு கெப்பாசிட்டிஸ் கொடுத்திருக்காரு. 2 கெப்பாசிட்டி என்னது, என்ன ஆற்றல், 2 சக்தி. என்ன ஆற்றல் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு படைக்கிற ஆற்றல், இன்னொன்று மறைக்கிற ஆற்றல். இந்த படைப்பாற்றல் மறைப்பாற்றல் இது ரெண்டும் மாயை கிட்டதான் இருக்கு. இந்த மாயை அதுக்கு சன்ஸ்கிருட்ல என்ன பேரு அப்படின்னா ஆவரணம், விக்ஷேபம். ஆவரணம்னு சொன்னா மறைக்கிறது, விக்ஷேபம்னு சொன்னா தோற்றுவிக்கிறது. இப்ப கயிறு பாம்பு உதாரணம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த கயிறு பாம்பு உதாரணத்துல இந்த கயிறு தானே இருக்கு. அந்த கயிறு தோன்றாமல் நம்முடைய கண்களுக்கு கயிறு தோன்றாமல் பாம்பு தோன்றுகிறது இல்லையா? எனக்கு ஏன் பயம் ஏற்படுறது? கயிறை பார்த்து யாராவது பயப்படுவாளா? பாம்பை பார்த்துதான் எனக்கு பயம் ஏற்படும். இந்த கயிறை மறைப்பதும் பாம்பை தோற்றுவிப்பதும் மாயையினுடைய வேலை. இந்த கயிறு மறையிறது ஆவரண சக்தி, பாம்பு தோன்றுவது விக்ஷேப சக்தி. அது மாயை எப்ப வேலை பண்றது? நீங்க இத புரிஞ்சுட்டாலே தத்துவம் புரிஞ்சிடும். இந்த ஒரு எக்ஸாம்பிள கரெக்டா புரிஞ்சுட்டாலே நிறைய டெக்ஸ்டே படிக்கவே வேண்டாம். இது ஒண்ணுலயே எல்லா விஷயமும் நமக்கு பச்சுன்னு மனசுல ஒட்டிக்கும். மாயை எப்ப அதை பண்ண முடியறது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள நம்ம எப்ப கொடுக்குறோம்? மந்த அந்தகாரம் அப்படின்னு கொடுக்குறோம். நல்லா இந்த எக்ஸாம்பிள புரிஞ்சு வச்சிருக்கணும். மந்தாந்தகாரத்தில் நான் சென்று ஒரு கயிறை பார்க்கும் போது அது பாம்பாக தோன்றி எனக்கு பயம் ஏற்பட்டது சொன்னா, அப்ப எனக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன? அந்த மந்தாந்தகாரத்தை நான் ஃபுல் லைட்ஸ் ஆக்குறேன்.
நான் வந்து லைட் டிம்மா இருக்கு, வந்தாந்தகாரம்னா லைட் டிம்மா இருக்கு, சரியான வெளிச்சம் இல்லாத பொழுது நான் கயிறை பார்க்கும் பொழுது அது பாம்பு போல தோன்றுகிறது. அந்த பாம்பை பார்த்து நான் பயப்படுகிறேன். அந்த சரியான வெளிச்சம் இல்லைங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. பாம்பு கயிறா தோன்றது கயிறு பாம்பா தோன்றது பிரச்சனையா, வெளிச்சம் பிரச்சனையா? ரெண்டுல எது பிரச்சனை எனக்கு? எனக்கு பிரச்சனையே வெளிச்சம் தானே. நான் இப்ப வெளிச்சத்தை போட்டு விட்டேன், லைட் போட்டாச்சுன்னா அங்க கயிறும் அங்க பாம்பும் இல்ல, ஒண்ணும் இல்லை. எனக்கு அது தெரிஞ்சு போயிடுது. இந்த இந்த மந்தாந்தகாரங்கிற அந்த லைட் இல்லாத நிலை அப்படிங்கிறது தான் அறியாமை. நான் லைட் போடுறதுங்கிறது தான் அறிவை பெறுதல். இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாயையோட வித்தை, விளையாட்டு, வேடிக்கை எல்லாமே நமக்கு. அறிவு வந்தாச்சுன்னா நான் பாம்பை எடுத்தாக்க வெளியில போடல, பாம்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரிதான் எனக்கு அறிவு வந்தாச்சுன்னா, இதெல்லாம் அனுத்த ஜட துக்கம்னு அறிவு வந்தாச்சுன்னா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிற அறிவு எனக்கு ஏற்படும் போது, இது அனுத்த ஜட துக்கம், ஜஸ்ட் டிஸ்கார்ட் இட் அப்படின்னு நான் தூக்கி போடுறேன். அவ்வளவுதான். பாம்பு எப்படி இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேனோ அந்த மாதிரி ஜெகத் இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஜெகத் எப்படி வந்தது அப்படிங்கறத நான் தெரிஞ்சு கொண்டாதான் அது இல்லைங்கிறத தூக்கி போடுறதுக்கு என்னால முடியும். கட்டாயம் ஒரு விஷயத்தை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கவரே இருக்கு வீட்டுல, அது வந்து ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அமேசான்ல, அதை அப்படியே தூக்கி போடுவோமா, இல்ல பார்த்துட்டு அதுல வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் இருக்கா, நம்ம ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருப்போம், சின்னதா ஏதாவது கட்டி வச்சிருப்பான், பார்த்துட்டு தானே தூக்கி போடுவோம். எல்லாத்தையும் பார்ப்போம், பார்த்ததுக்கு அப்புறம் இது உருப்படாது, இது வேலை இதாது அப்படின்னு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப இங்க அந்த பார்க்கிற ப்ராசஸ் தான் நம்ம இப்ப ஆரம்பிக்கும். இப்ப இந்த பிரம்மன் பிளஸ் மாயை இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த ஜெகத் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த பிரம்மனுக்கு ஒரு காரியமும் கிடையாது, ஒரு சக்தியை மட்டும் ரிஃப்ளெக்ஷனுக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒரு காரியமும் பிரம்மன் பண்றது அது பாட்டுக்கு தேவைன்னு இருக்கு. மாயை அந்த சக்தியை பெற்ற உடனே அது தன்னுடைய படைப்பை ஆரம்பித்து விடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பிரம்மன் எப்படி இருக்கு, நம்ம நிறைய தடவை இந்த விஷயங்களை படிச்சிருக்கோம். பிரம்மன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பிரம்மன் எப்படி இருக்கு அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். விவர்த்த உபாதான காரணம், ஒரு வார்த்தை இப்ப சேர்த்து சொல்றேன், அபின்ன நிமித்த விவர்த்த உபாதான காரணம். அதாவது இந்த இந்த பிரம்மன் இருக்கே, இது விவர்த்த சாரி இந்த அந்த அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னது பிரம்மன் பிளஸ் மாயா. பிரம்மனும் மாயையும் சேர்ந்து இந்த சிருஷ்டியை பண்ணும் பொழுது அபின்ன நிமித்த விவர்த்த உபாதான காரணமாக அது இருக்கிறது. அந்த விவர்த்த உபாதான காரணம் யாருக்கு பொருந்துறதுன்னா பிரம்மனுக்கு பொருந்துறது. விவர்த்த அப்படின்னு சொன்னா மாற்றம் இல்லாத, உபாதான அப்படின்னு சொன்னா மெட்டீரியல். மாற்றம் இல்லாத மெட்டீரியல் காசாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரம்மனாக இருக்கிறது. இந்த பிரம்மன் வந்து எந்த விஷயத்தினாலையும் அது மாற்றங்களை அடைவதில்லை, நிர்விகாரமாக அது இருக்கிறது. அதோட நேச்சர் அப்படித்தான். மாயை தான் எல்லா விதமான மாற்றங்களையும் அடைகிறது, மாற்றங்களுக்கான காரணமாக இருக்கிறது. மாற்றங்களை அடைகிறது இல்லை, மாற்றங்களுக்கான காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த மாயாவுக்கு என்ன பேரு அப்படின்னா பரிணாமி உபாதான காரணம். பரிணாமி உபாதான காரணம் மாயா, விவர்த்த உபாதான காரணம் பிரம்மன். இந்த மாயை வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த சிருஷ்டி இருக்குல்ல, அதுதான் நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த பிரம்மனும் மாயையும் சேர்ந்து அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இந்த சிருஷ்டிக்கு இருக்கிறது. எவ்வளவு புரியுறதோ அவ்வளவு புரியட்டும், ஒன்னும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே இந்த விஷயங்கள் விவர்த்த உபாதான காரணம், நிமித்த உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம் சொன்னதுதான். கீதை படிக்கும் போது 7வது அத்தியாயத்துல இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், 8ல படிச்சோம், 9ல படிச்சோம். ஒவ்வொரு வாட்டியும் ஈஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்டில் இப்ப சொல்லும் பொழுது எங்கேயோ அபவ் த ஹெட் போற மாதிரி இருக்கே அப்படின்னா இட்ஸ் ஓகே, அப்படியே விடுங்க, தானா செட்டில் ஆகும், புரியுது.
அதான் படிச்சு கொண்டே இருக்க போறோம். அதனால அது புரியும் எப்படி இருந்தாலும். இப்ப கைவழி நவநீதம் வந்தா அங்க வேற படிக்கும். அதனால இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது சிருஷ்டி எல்லாருக்குமே ஈஸியா இருக்காது. சொல்லப்போனா எனக்கு சிருஷ்டிங்கிறத விஷயத்தை விட தத்துவத்துலதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்து கொண்டு இருந்தது படிக்கிறது. இப்ப உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெடுறேன் அவ்வளவுதானே தவிர சிருஷ்டி தாத்பரியமா சிருஷ்டியை நெகேட் பண்றதுல தாத்பரியமா அப்படின்னு சாஸ்திரத்திலேயே ஒரு கேள்வி இருக்கு. சிருஷ்டியை நெகேட் பண்றதுதான் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம். அதனால சிருஷ்டி புரியலனாலும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ எனக்கு புரியலையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஓகே, அது சிருஷ்டியை நெகேட் பண்றதுதான் நமக்கு தாத்பரியம் அப்படிங்கறதாவது அட்லீஸ்ட் புரியும். நெகேட் பண்றது அப்படின்னா சிருஷ்டியை தள்ளுபடி செய்வது, அது உண்மை அல்ல என்று புரிந்து கொள்வதுதான் நமக்கு தாத்பரியம். அதனாலதான் ஒரு ஒரு உபநிஷத்துல ஒரு ஒரு விதமா சிருஷ்டியை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உபநிஷத்துல 5 பூதம் வந்ததுங்கிறது, ஒரு உபநிஷத்து என்னடானா 3 பூதம் வந்ததுங்கிறது, எல்லாமே ஆத்தென்டிக் சோர்சஸ் தான். ஆனா ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி சொல்றது. அதனாலதான் சொல்ற பெரியவர்கள்லாம் என்ன சொல்வார்கள்னா சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத பாக்குறத காட்டிலும் அது உண்மை இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுவார்கள். அதனால நான் ரொம்ப புரியாத அளவுக்கு இருக்காது, பட் புரியலனாலும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அதைத்தான் சொல்ல. சரி, இப்ப பிரம்மன் மாயை இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சிருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒற்றுமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நிர்விகாரமாக இருக்கிறது. எந்த விதமான மாற்றங்களும் இந்த பிரம்மனுக்கு கிடையாது. இப்ப தங்கம் வருது, தங்கம் நகை உதாரணம் எடுத்துக்கோங்க. தங்கம் நகை உதாரணத்துல எத்தனை விதமான நகை நீங்க பண்ணினாலும் தங்கத்துல ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா நகையும் நீங்க வரிசையா அடுக்கி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்துலயும் இருக்கிறது தங்கம் தானே. இதுல அளவு மாறலாம், தங்கத்தினுடைய அளவு மாறலாம். ஆனா தங்கம் அப்படிங்கிற மெட்டீரியல் அதை வச்சுக்கோங்க, மெட்டீரியல் மாறறதானே மாறுறது. எல்லாத்துலயும் தங்கம் இருக்கு. ஒரு செட்டா நான் அடுக்கி வைக்கிறேன், என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அடுக்கி வைக்கிறேன், தங்க நகை அடுக்கி வைக்கிறேன். இது நகையில தான் வேற்றுமை இருக்கே தவிர்த்து தங்கத்துல வேற்றுமை இல்லை. இதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான் அப்படின்னு சொல்லும் போது தங்கம் எப்படி வேற்றுமையே இல்லாமல் நகைகளில் ஊடுருவி இருக்கிறதோ அதுபோல பிரம்மமானது எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் இந்த சிருஷ்டி முழுவதுமாக நிறைந்து இருக்கிறது. விகாரமே கிடையாது, மாற்றங்களே கிடையாது. அதே மாயை எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இந்த தோடு பிடிக்கலன்னா நான் போய் வேலையா அதை மாத்தி போட்டு வேற வாங்கிட்டு வந்துருவேன். அப்புறம் நான் அழிச்சு பண்ணுவேன். அப்புறம் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் வேற வருது, நான் இதை 2000 ரூபாய்க்கு வாங்கின போது வாங்கினதைத்தான் நான் இப்ப அழிச்சு 15,000 ரூபாய்க்கு இருக்கிற தங்கத்துல என்ன மனிதர்களை எல்லாம் என்னதான் நினைச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. புச்சாலித்தனமா போடுற அட்வர்டைஸ்மெண்ட், அழிச்சு அழிச்சு தங்கத்தை பண்ணுங்க, இதை அழிச்சு பண்ணுங்க, இப்படின்னா வந்துரும் அப்படின்னா வந்துரும். அதெல்லாம் என்னதுல சேர்த்துக்கிறது? மாயை. மாயை தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாயையோட குணம் என்னன்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் தங்க நகைங்கிறது உதாரணம் வச்சதுனால அதுலயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். பேர்த்டே எடுத்துக்கோங்க, ஒரு செகண்டுக்கு ஒரு மனித மனத்தை எடுத்துக்கோங்க, உலகத்தை எடுத்துக்கோங்க, எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் மாற்றம் ஒன்றே மாறாதது. த கேட்ச் பாயிண்ட் அதுதான் அங்க. அதனால அதுதான் மாயையினுடைய சுவாவமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். அடுத்தது பிரம்மனுக்கு நிர்குணமாக இருக்கிறது, குணங்கள் கிடையாது. மாயைக்கு பிரம்மன்ல சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணங்கள் கிடையாது, அது நிர்குணமாக இருக்கிறது. இந்த குணங்கள் இருந்தா என்ன ஆகும்? குண வைஷமியம் வரும். வைஷமியம் வருதுன்னா சேஞ்சஸ் வரும். இந்த மாற்றங்கள் இல்லைன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? அங்க குணங்கள் இல்லாததுனால மாற்றங்கள் இல்லை. இங்க மாற்றங்கள் இருக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. இப்பதான் படிச்சோம் நம்ம. சத்வ ரஜஸ் தமோ குணங்களால் அந்த வடிவாக குணமயமாக அந்த மாயையானது இருக்கிறது. மாயையில 3 குணங்கள் இருக்கிறது. இங்க போட்டுக்கோங்க, இந்த சைடு பிரம்மம், இந்த சைடு மாயை. பிரம்மம் நிர்விகாரம், மாற்றங்கள் அற்றது. சான்ஸ்கிரிட்ல எழுதினா எனக்கு புரியாதுன்னா நான் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்றேன், மாற்றங்கள் அற்றது. இங்க மாற்றங்கள் உடையது எது? மாயை. இங்க குணங்கள் அற்றது, இங்க முக்குணமயமானது அப்படின்னு இப்போ 2 போடுறோம். இது ரெண்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. ஆனா இந்த மாயைக்கும் பிரம்மனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்னதுன்னா ரெண்டுமே அனாதிதான். பிரம்மனும் அனாதி அப்படின்னா என்ன? ஆதி அற்றது, காரணமற்றது.
இவங்கதான்ப்பா பிரம்மனை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஆள் கிடையாது. இந்த இது சிவபெருமான சொல்லும் பொழுது தாயுமிலி தந்தையிலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அர்த்தம்னா ஒருத்தரால உருவாக்கப்படலைன்னு அர்த்தம். பிரம்மன் ஒருத்தரால உருவாக்கப்படல. அது காரணமற்றது, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே ஸ்டேட்டஸ் தான் மாயைக்கு. அதுவும் யாராலையும் உருவாக்கப்படல, அது பாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பிரம்மனுடைய சக்தி பெறும் பொழுது மாயை வேலைய ஆரம்பிக்கிறது. சக்தி பெறாத போது அது லயத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுல எல்லாம் இப்ப என்னென்னலாம் தோற்றுவிக்கணுமோ அது பூரா மாயையில ஒரு வித்து வடிவத்தில் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்யக்தம்னு சொல்றது. அதனாலதான் மாயைக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம். அதே மாதிரி மாயைக்கு இன்னொரு பேரு அஜ்ஞானம். இதெல்லாம் மாயைக்கு இன்னொரு பேர். இப்ப மாயையில எல்லா தோற்றுவிக்க வேண்டிய விஷயங்களுக்கான வித்தும் அதுல இருக்கு. ஆனா அது அனாதியாக இருக்கிறது, எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அதற்கு கிடையாது. அப்போ இந்த பிரம்மனும் அனாதி, மாயையும் அனாதி. அடுத்தது, இந்த பிரம்மனுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லட்சணம் கிடையாது. இதை இப்படிதான் சுட்டி காட்டுவதற்கு அதுல அத இப்படிதான் இருக்கு அப்படின்னு அதை ஒரு வடிவம் படுத்தி காட்ட முடியாது. ஆனா மாயை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வடிவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. வெறும் வடிவம் நாம ரூபங்கள் மயம்தான் இந்த மாயையாக இருக்குது. இது அடுத்தது பிரம்மன் உணர்வாக இருக்கிறது, மாயை ஜடமாக இருக்கிறது. அதனாலதான் மாயை தனியாக சிருஷ்டி பண்ண முடியாது. இந்த யா மா சா மாயா அப்படின்னே ஒரு வச்சனம் இருக்கு. அப்படின்னா என்ன? எது இல்லையோ அது மாயம். தனியா சிருஷ்டிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அதால அதுக்கு சிருஷ்டிங்கிறதுக்கு ஒரு சேதன அம்சம் வேணும், சைத்தன்யம் வேணும். அந்த சேத்தன அம்சம், அந்த உணர்வு, நான் தான் சேத்தனமாக இருக்கிறேன்னு சொல்றாரே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதுல விபூதி யோகத்துல, எல்லா பூதானா அஸ்மி சேத்தனக. அப்ப அந்த சேத்தன வடிவம், சேத்தனமாக அந்த உணர்வாக எது இருக்குன்னா பிரம்மன் தான் இருக்கு. அந்த பிரம்மன் கிட்ட இருந்து கடன் வாங்கினாத்தான் இந்த சிருஷ்டியை பண்ண முடியுது. இது ஜடம், அது சேத்தனம். பிரம்மன் சேத்தனம், உணர்வு, மாயை ஜடம். அடுத்தது, இந்த உலகத்திற்கு பிரம்மன் எப்படி இருக்கு? உலக சிருஷ்டிக்கு, உலகங்களுடைய சிருஷ்டிக்கு, பிரபஞ்ச சிருஷ்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறது. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதான் சொன்னேன், மாறாத பொருள் காரணம்னு எழுதிக்கலாம். நீங்க தமிழ் தான் எழுதணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி எழுதிக்கோங்க. விவர்த்தன மாறாத, உபாதான பொருள், மெட்டீரியல் பொருள், அது மாறாததாக இருக்கிறது. இங்க மாயை எப்படி இருக்கு? இது பரிணாமி உபாதான, இது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. மாயை காரணம் இந்த சிருஷ்டிக்குன்னு எடுத்துக்கொண்டோம்னா எப்படிப்பட்ட காரணம்னா பரிணாமி உபாதான காரணம். இந்த பரிணாமி உபாதான காரணத்துக்கு சாஸ்திரத்துல ஒரு இது இருக்கு, எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப பால் தயிராகுது இல்லையா, அதுக்கு பேர் பரிணாமி உபாதான காரணம் அப்படின்னு சொல்றது. அதாவது பால் என்ற தன்மையை இழந்து அது தயிராகிறது. பால் அப்படியே இருந்து தயிராகுது. இப்ப நான் தங்கம் நகை உதாரணம் எப்படி பார்த்தோம்? தங்கம் அப்படியே தான் இருக்கு, நகைதான் தோன்றுகிறதுன்னு பார்த்தோம். இதை விட பெஸ்ட் உதாரணம் விவர்த்த உபாதான காரணத்துக்கு தங்கம் நகையை காட்டிலும் பெஸ்ட் உதாரணம் கயிறு பாம்பு தான். அங்க எந்த மாற்றமும் அந்த கயிறு அடைவதில்லை, அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வைக்கிறது, அவ்வளவுதான். அதனால அது அது இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா உங்களுக்கு டீப்பா போக போக அந்த விஷயம் ஏன் அது ரொம்ப வசதிங்கிறதெல்லாம் புரியும். இப்ப புரியாட்டா பரவாயில்ல. பட் இந்த உதாரணங்கள் எல்லாம் விவர்த்த உபாதான காரணங்களுக்காக சொல்லப்படுறது. பரிணாமி உபாதான காரணத்துக்கு பால் தயிராவது அப்படிங்கிற நீங்க இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். பரிணாமம்னா என்ன? ஒன்று இன்னொன்றாக மாறுவது. இந்த மாயை என்பது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பொருளாக மாறக்கூடியவற்றுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மாயை பரிணாமி உபாதான காரணம். அடுத்தது, பிரம்மன் சத்தியம், மூன்று காலங்களிலும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது, சத்தியமாக இருக்கிறது. காலத்திலேயேபி திஷ்டதி, அது பிரம்மன். இந்த மாயை அப்படி கிடையாது. நீங்க நல்லா விசாரம் பண்ண போய் பாத்தீங்கன்னா இது இருக்கவே இருக்காது. அதனால உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளுக்கு கூட சத்தியத்தன்மை கிடையாது. இப்ப தாயை போல செயலை, நூலை போல பிள்ளை. இந்த மாயினால உருவாக்கப்பட்ட பொருளுக்கு சத்தியத்தன்மை கிடையாதுன்னா மாயை எப்படி சத்தியமா இருக்க முடியும்? அதனால மாயைக்கு மித்யான்னு ஒரு பெயர். இங்க சத்தியம், இங்க மித்யா. அடுத்தது, பிரம்மன் எதையும் சார்ந்தே இருக்கிறது இல்லை. இப்பதான் பார்த்தோம் மாயை எதை சார்ந்து இருக்கு?
பிரம்மனை சார்ந்து. அதனால மாயை சார்ந்து இருக்கிறதுனால அது பரதந்திரம் அப்படின்னு சொல்றது. அதாவது சுதந்திரம் இல்லாத தன்மை, இன்னொன்றை சார்ந்து சார்புத்தனம் உள்ளது, சார்புத்தன்மை உள்ளது. இங்க சார்புத்தன்மை கிடையாது, சுதந்திரமானது. இந்த பிரம்மனை நாம அறிவால அழிக்கவே முடியாது. ஏனென்றால் யாண்டும் இருக்கக்கூடியது பிரம்மன் அப்படின்னு பார்க்கணும். அதே மாயைய அறிவால அழிக்கலாம். உதாரணம் என்ன? இந்த லைட்ட போட்டோடனே பாம்பு இல்ல. பாம்பை நான் கையால தூக்கி போடல. பாம்பு இருந்ததுன்னு ஒரு அறிவு இருந்தது. பாம்பு இல்லைங்கிற அறிவால பாம்பு இருந்ததுங்கிற அறிவை அழிச்சிட்டேன். அவ்வளவுதான். அறிவால இந்த மாயையை அழிக்க முடியும். பிரம்மனை அறிவால அழிக்க முடியாது. ஏன்னா அது அழிக்கிறதுக்கான சப்ஸ்டன்ஸே இல்ல. அதுதான் சப்ஸ்டன்ஸாவே இருக்கு. அதன் மீதுதான் அத்தனை கற்பனையும் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதுனால அதற்கு அழிவு என்பதே கிடையாது. அப்போ இத்தனை டிஃபரன்சஸ் இந்த பிரம்மனுக்கும் மாயைக்கும் இத்தனை டிஃபரன்சஸ் இருக்கு. திருமூலர் சொல்றது மாதிரி இந்த மாயை மறைக்க வல்லார்கட்கு, இந்த மாயை தான்ப்பா இந்த உலகம் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்குத்தான் காயமும் இல்லை கருத்தில்லை தானே. சிந்தை துடிப்பற்று அது எங்க வரும்னா இந்த மாயை தான்ப்பா இது. இந்த உலகம் இருக்கே அது சுத்த என்ன சொல்றது, டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ நம்ம இங்க விவகாரம் பண்ணணும். இப்ப மாயை இல்லைன்னா துவைத்தமே கிடையாது. நீங்க மாயை அதுக்குன்னு ரொம்ப அப்படியே போமான்ட்டு அனுப்பி விட்டுற முடியாது. மாயா சக்திங்கிறது இல்லைன்னா துவைத்த பிரபஞ்சமே கிடையாது. இந்த துவைத்த பிரபஞ்சம் இல்லைன்னா இந்த கிளாஸே கிடையாது. இந்த கிளாஸே கிடைக்கிறதுன்னா கிடையாதுன்னா இப்ப மாயை இல்லைங்கிறதே புரியாது. அதனால மாயை என்பது நமக்கு விவகாரத்திற்கு வேணும். ஆனா பாரமார்த்திகமாக பார்க்கும் பொழுது நான் மாயையை கண்டு அச்சப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. ஏனென்றால் அது ஒரு இப்பொருள். ஒரு உள்பொருளாக நானே இருக்கும் பொழுது இல்பொருளை கண்டு ஏன் வேதனைப்படணும்? தேவையில்லை. ஏன்னா எல்லா படிப்பும் எங்க கொண்டு போய் நிறுத்துறது நம்ம அப்படின்னா, படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம் அப்படிங்கிறது. அந்த சிந்தை துடிப்பு நிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அது பொய்ன்னு தெரிஞ்சுட்டா போதும். இது நடக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். வேற ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப துக்கம். என்ன துக்கம்னா, ராமர் எப்படி சீதையை காட்டுக்கு அனுப்புறது, அது மாதிரி எல்லாரும் அவரை ரொம்ப இது பண்றாங்களே, அவரை வாயில வச்சு வறுக்கிறாங்க. ராமருக்கு இப்படி ஒரு அபவாதம் ஏற்பட்டு போச்சு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணினா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த உத்தர ராமாயணம் என்பதே நடக்காத ஒரு விஷயம், அது அந்த டெக்ஸ்டே தப்பு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நூல் வெளியிட்டார். அதை இவங்க போய் அந்த லெக்சரு அந்த நூலு எல்லாம் கேட்டு அந்த நூலை எல்லாம் படிச்சுட்டு எந்த நாள் அது அவர் அது பொய் அப்படின்னு டிசைட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான தரவுகள், எந்த பாடல்கள் எல்லாம் வால்மீகியோட ஸ்டைல்ல இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையும் அவர் ஒரு லிஸ்டா கொடுத்து இதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஒரு வகையில நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அவரும் பண்ணியிருக்காரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னது, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, உத்தர ராமாயணமே ஒண்ணு இல்லையாப்பா, இது எப்படி இருக்கு? அதாவது அது இல்லவே இல்லைன்னு தெரியறச்சே அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது. நான் இந்த எக்ஸாம்பிள் இப்ப பேசுறச்சே ஞாபகம் வந்தது. அப்பனா மாயை இல்லவே இல்லை, உலகம் இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன திட்டா எனக்கு என்ன, என்னை வாழ்த்தினா எனக்கு என்ன, என்னை கொஞ்சினா என்ன, என்னை அடிச்சா என்ன, எனக்கு என்ன பண்ணா எனக்கு என்ன, துப்பினா கூட பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா உடம்பு மனமே நான் இல்லை. நான் இங்க உடம்பு மனம் புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே நான் இல்லை. இதுக்கப்புறம் தான் மாயையுடைய விரிவான விஸ்தாரமான சிருஷ்டியை பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம இப்ப பார்த்திருக்கிறது என்னன்னா வெறும் பிரம்மாஸ்ரயா மாயா. அந்த பிரம்மாஸ்ரயா மாயாக்கு பிரம்மன் மாயை இந்த ரெண்டு சொற்பதங்கள் எப்படி வேறுபடுகின்றன, எப்படி ஒன்றுபடுகின்றனங்கிறத மாத்திரம்தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். இப்போ நாம குரு ஸ்தோத்திரம் படிக்கலாம். அதை தொடர்ந்து நாம நிறைவு பிரார்த்தனையை படிச்சுக்கலாம்.